வணக்கம் நண்பர்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆர்டிஸ்ட் 3 செகண்ட் சர்விஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு வந்துட்டோம். அதில நெறைய பேரு நெறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. சர்விஸ் காஸ்ட் எவ்வளோ? பில் எவ்வளோ? என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு? என்னென்ன ரிசால்வ் பண்ணாங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். Instagramல ஒரு கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருந்தேன். எத்தன பேரு பார்த்தீங்கன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் 3 மைலேஜ் இல்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டைமுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நான் வந்து Instagramல வீடியோஸு, ரீல்ஸ் அண்ட் போஸ்ட் இந்த மாரி வந்து போட்டுட்டுருக்கேன். மெயினா ஸ்டோரீஸ் நெறைய வந்து போட்டுட்டுருக்கேன். வண்டி எப்படி இருக்கு? என்ன இருக்கு? என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காம Instagramல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு விஷயங்கள் ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வாங்க செகண்ட் சர்விஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே செகண்ட் சர்விஸ் வந்து போணும். அதுக்கு நைட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாரி நான் வரேன் அப்படின்னு. ஸோ காலையில எந்திரிச்சோனே வண்டிய கொண்டு போய் விட்டேன். வண்டிய விட்டோனே வண்டி கண்டிஷன பார்த்துட்டு, சத்தியமா வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தான் வண்டிய ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்டர் வாஷ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வாட்டர் வாஷ் எடுத்துட்டு போயிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, கொண்டு வந்து ரேம்ப்ல ஏத்தி நிறுத்திட்டாங்க. ரேம்ப்ல ஏத்தி நல்லா ஃபுல்லா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி, செயின் கிளீன் பண்ணிட்டு, செயின் கொஞ்சம் லூபெல்லாம் அடிச்சு, பிரேக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் வொர்க்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாரி ஒரு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நான் வந்து ஒரு 4லேருந்து 5 சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இன்ஜின்ல வந்து டேப்பர்ட் நாய்ஸ் வந்து வருது. ஸோ செகண்ட் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் புல்லிங் இஷ்யூன்றது இருக்கு. தேர்ட் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பார்லேருந்து டிக் டிக்குன்னு குழியில வுட்டா டிக் டிக்குன்னு சத்தம் வருது அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லியிருந்தேன். அண்ட் 4த் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லேக் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். 3 டூ 4த் நீங்க ஃபுல்லா ரஷ் பண்ணும்போது 3 டூ 4த் அப்படி எடுக்கும்போது, அதுலேருந்து ஒரு சின்ன லேக் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு நடுவுல சொல்றேன் என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டேப்பர்ட் நாய்ஸ். ஸோ இந்த டேப்பர்ட் நாய்ஸ் எப்பப்ப வருதுன்ற மாரி கேட்டிருந்தாங்க. அப்ப நான் சொல்லியிருந்தேன், இந்த டேப்பர்ட் நாய்ஸ் வந்து இன்ஜின் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வருது. ஏன்னா, ஒரு ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் தான் இந்த டேப்பர்ட் நாய்ஸ் வந்து எனக்கு வருதுன்ற மாரி சொல்லியிருந்தேன். அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல டேப்பர்ட் நாய்ஸ் இல்ல. ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வருதுன்னா, அது ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது அந்த டேப்பர்ட் நாய்ஸ்ங்கிறது கண்டிப்பா எல்லா வண்டியிலயுமே வரும்ன்ற அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உங்களுக்கு இது கரெக்ட்டா இருந்துச்சு. இல்ல கரெக்ட்டா தான் ப்ரோ சொல்றாங்க. எல்லா வண்டியிலயும் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் புல்லட் வச்சிருந்தேன். ஸோ என் புல்லட்லயும் பார்த்தீங்கன்னா, ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 17,000 கிலோமீட்டர் 16,000 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கப்புறம் டேப்பர்ட் நாய்ஸ் ஏர்லியாவே வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த மாரி இருக்கு. இல்ல ப்ரோ இது நார்மல் தான் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒண்ணு. ஸோ செகண்ட் விஷயம் வந்து இந்த ரைட் புல்லிங் இஷ்யூன்றது சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ரைட் புல்லிங் இஷ்யூன்றது எல்லா வண்டியிலயுமே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், ஆனா அந்த அ நெறைய பேர்த்துக்கு கை விட்டு ஓட்டுறாங்க. வண்டி நேரா போகுதுண்ணா அப்படின்னு நான் சொல்லும்போதும், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வண்டியில கேலிபர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு. ஸோ அதனால ரைட்ல இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு லாஜிக்ன்னு சொல்லி தெரியல. பட் அவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட் டெக்னீஷியன். ஸோ டிவிஎஸ்லயே எக்ஸ்பர்ட் டெக்னீஷியன் அவங்க தான். ஸோ அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிவிஎஸ் ரேசிங் இருக்கு இல்லையா? ஸோ சென்னையில ட்ராக்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ட்ராக்ல போய் வொர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன்ஸ் தான். இருக்கிறதுலயே டாப் டயர் டெக்னீஷியன்ஸ் கிட்ட தான் கோயம்புத்தூர்லயே டாப் டயர் டெக்னீஷியன்ஸ் கிட்ட தான் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. எல்லா வண்டியிலயுமே இருக்கும். ஆர்ஆர் 310, ஆர்டிஆர் 310 அண்ட் ஆர்டிஎக்ஸ் 300லயும் பார்த்தீங்கன்னா இருக்குன்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 3லிருந்து 4த்துக்கு அந்த ஒரு லேக் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இசியூ அப்டேட் பண்ணும். ஆ அது வந்து உங்களோட வண்டி வந்து நாங்க இன்வார்ட் அதாவது உள்ள சர்விஸ்ன்னு எடுக்கும்போது, அதில அப்டேட்ன்னு காமிச்சுச்சு அப்படின்னா, அப்டேட் பண்ணிருவோம். அதில அப்டேட்ன்னு காமிக்கல அப்படின்னா, அதில அப்டேட் பண்ண முடியாதுன்ற மாரி சொல்ட்டாங்க. அண்ட் என் வண்டி உள்ள எடுத்து செக் பண்ணும்போது, என் வண்டிக்கு அந்த அப்டேட் வந்து வரல. ஆனா, அது டெஃபினட்டா அவங்க த்ராட்டில் பாடியோ, இல்ல வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல, மிஸ்ஸிங் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆ டெஃபினட்டா அந்த இசியூ ப்ராப்ளமா தான் இருக்குன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் கொஞ்சம் அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் நெறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ என்னன்றத பார்க்கணும். அண்ட் அடுத்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் வந்து ஒண்ணு பண்ணியிருக்கேன். அது என்ன அப்டின்னா, ரைட் சைடு இண்டிகேட்டரு. ஸோ அந்த ஃப்ரண்ட் ரைட் சைடு இண்டிகேட்டர் அதில வந்து கிறுகிறுன்னு நாய்ஸ் வந்து வருது. ஏதோ உடைஞ்ச மாரி ஒரு நாய்ஸ் வந்து வருது. ஸோ அத வந்து இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணியிருக்கேன்.
அத நான் அடுத்து ஃபிட் பண்ண போம்போது, உங்களுக்கு என்ன அப்டேட்டுங்கிறத தெளிவா சொல்றேன். அண்ட் வண்டியிலயும் ஒரு பார்ட் மாத்தணும் அப்படின்ற மாரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க நெறைய Instagramல. அது கம்பெனி சைட்லேருந்தே ப்ரொவைட் பண்றேன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதையும் போய் கேட்கலாம். என்ன விஷயம்? என்ன ஏது? அப்படின்னு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹேண்டில் பாரு டிக் டிக்ன்னு நாய்ஸ் வருது அப்படின்ற மாரி ஹேண்டில் பார் கிட்டேருந்து சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "பார்ப்போம். இந்த நாய்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. பார்ப்போம்." அப்படின்ற மாரி சொல்லி எல்லாம் டைட் வச்சு பார்த்தாங்க. எல்லாம் டைட் வச்சு பார்த்ததுல, ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு சின்ன குழியில விட்டாலே அந்த சவுண்ட் வரும். பட் இப்ப எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய குழி, நச்சக்குன்னு ரொம்ப நச்சக்குன்னு விடும்போது தான் அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா, டிக் டிக் சவுண்ட் வருது. அதுவும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல. வண்டி அலாயாத வரைக்கும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த விஷயம் நான் சொன்னது, அ வ டயர் ரொம்ப அலாயிற மாரி இருக்கு. அலைன்மென்ட் இல்லாத மாரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கறக்கான வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தாலுமே நீங்க டயர் போனதுக்கப்புறம் நீங்க மாத்திக்கலாம். வியர் ஆனதுக்கப்புறம் நீங்க மாத்திக்கலான்ற மாரி சொல்ட்டாங்க. பட் எனக்கும் அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அ இந்த ஒரு விஷயத்துல மட்டும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த சர்வீஸ் வரும்போது, நான் எங்க அலைன்மென்ட் பண்றாங்க, இல்ல அவங்களே அலைன்மென்ட் பண்றாங்களா அப்படின்றத கேட்டு, நான் அத பண்ணிடலான்ட்டு இருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் இல்ல ரீல்ஸு இந்த மாரி எதுலயாவது ஒண்ணு போடுறேன். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து சர்விஸ் காஸ்ட் என்ன சர்விஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1.3 லிட்டர்ஸ் ஆயில் வந்து ஊத்துனாங்க. ஆயில் ஃபில்டர் மாத்தியாச்சு. ஏர் ஃபில்டர் நல்லா இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரேக் பேட்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ஒண்ணு தான் பெரிய கன்சர்னா இருந்துச்சு. அண்ட் பிரேக் பேட்ஸோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா கேட்டேன். ஃப்ரண்ட் பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 5,070. ஸோ ரியர் பிரேக் பேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,750 பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஆ பார்ட்ஸோட வில தான். அண்ட் லேபர் தனியா வரும். எல்லாமே தனியா வரும். அண்ட் ஃபைனலா எனக்கு என்னென்ன பில் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 2,177 அந்த ரூ. 2,100லேருந்து ரூ. 2,200 பக்கம் செகண்ட் சர்வீஸோட பில் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ இது ரிலீஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ரிலீஃபு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பேட் வந்து இருக்கு. இன்னும் 3 சர்வீஸ் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. 2 பிரேக் பேடும் சொல்றேன். ஆனா 3 சர்வீஸ்ல 2 பிரேக் பேடும் மாத்தணும். விலை கிட்டத்தட்ட ரூ. 7,000 கிட்ட வந்துரும். ரூ. 7,000 இல்ல ரூ. 8,000 கிட்ட வந்துரும். பிளஸ் நான் ஆயில் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 10,000க்கு எனக்கு 3 சர்வீஸ்ல பில் இருக்கு. காத்துட்டு இருக்கு. ஸோ அத நான் இப்பலேருந்தே ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஸோ RTX 300 வாங்குறீங்க அப்படின்னா, சர்விஸ் காஸ்ட்லி தான். இல்ல வேற பிரேக் பேட் தான் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இவங்க எனக்கு நான் கேட்ட வரைக்கும் இந்த வண்டியில Brembo பிரேக் பேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க ஃப்ரண்ட்ல. பின்னாடியும் அதான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்ல ஆனா கன்ஃபார்மா Brembo பிரேக் பேட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா நான் பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, Bremboவும் இதே பிரைஸ் தான் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் மக்களே. ரூ. 2,100 கிட்ட வந்துச்சு. அண்ட் வண்டி இப்ப பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஆல் ரைட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நான் ரைடு எடுத்துட்டு போனேன். நீங்க பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டால போய் செக் பண்ணி பாருங்க. நான் அழகா ஒரு குரூப் ரைடு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தேன் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணேன் நண்பர்களே. வண்டியில டெய்லி சிட்டிக்குள்ள ஓட்டிட்டு தான் இருக்கேன். மைலேஜ் எல்லாம் ட்ராப்பே கிடையாது சர்வீஸ்க்கு அப்புறம். இன்ஜின் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. ஸோ அத சொல்லிட்டு இந்த வீடியோவ அப்படியே முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சூப்பரா சந்திக்கிறேன். வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத சொல்லுங்க. திரும்பவும் நம்ம பிசி பில்டிங், டெக் ஸோ இதுக்குள்ளலாம் வந்து போக போறோம். அண்ட் அதுக்கான டைமும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாளா தள்ளி போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்ப நம்ம கையில எடுக்க போறோம். அதெல்லாம் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப வேணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagramல நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அண்ட் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, அங்க போட்டுட்ருக்கேன். ஸோ இங்க என்னால போட முடியாத, கவர் பண்ண முடியாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அங்க மினி விளாக், மினி வீடியோ அப்படின்ற மாரி போட்டு, அங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாரி காமிச்சிட்டுருக்கேன். ஸோ மறக்காம அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அத சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சூப்பரா சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ். பை காய்ஸ்.